இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையான போர் பதற்றத்தில் இந்தியா ஆப்ரேஷன் சிந்து மூலம் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளை அழிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்துட்டு இருக்கையில் சர்வதேச பண நிதியகம் IMF பாகிஸ்தானுக்கு நிதி உதவி பண்ணுது. கிட்டத்தட்ட $1 பில்லியன் நிதி உதவி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 8000 கோடிக்கு மேலே. ஏற்கனவே $2 பில்லியன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முன்னாடியே போட்ட அக்ரிமெண்ட்னு சொன்னாலும் நீங்கள் தீவிரவாதிகள் மீதான நடவடிக்கை எடுக்கையில் பாகிஸ்தான் இந்த ஃபண்டை கொடுத்துச்சு. இது பெரிய சர்ச்சையாக இருந்துச்சு. எதிர்கட்சிகள் கூட கடுமையாக விமர்சித்தாங்க. இந்தியாவில் எதிர்கட்சிகள்லாம் விமர்சித்தாங்க. IMF விமர்சிக்கிறதுங்கிறது ஓகே, ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் IMF விமர்சிக்கிறேன்னு சொல்லிட்டு மோடி அவர்களை விமர்சித்தாங்க. மோடி உலகம் முழுவதும் போனார், பயணப்பட்டார், 10 வருஷமாக என்னென்னமோ பண்ணார், உலக நாடுக்கு போகாத நாடுகளே இல்லை, ஆனால் அவருடைய செல்வாக்கு இவ்வளவு தானா, IMF 8000 கோடியை கூட உங்களால் தடுக்க முடியல அப்படின்னு ஒரு பிரதமர் அப்படின்னு ட்ராக்கை மாற்றினாங்க. உண்மை என்னென்னா IMF 1957 பாகிஸ்தானுக்கு 23 முறை கடன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு முறையும் கொடுக்கையிலையும் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும், உலகளவில் தீவிரவாத தாக்குதலாக இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு எதிரான நாடுகளில் கலவரங்களை உருவாக்குறதா இருக்கட்டும், ஒவ்வொரு முறையுமே நடந்திருக்கு. அதாவது 1958 கொடுக்குறாங்க. அவங்க 1965 அதிகமான ஃபண்டை கொடுத்துருக்காங்க. அதிகமான நிதி, கிட்டத்தட்ட $23,000. அதாவது அந்த காலகட்டத்தில் $23,000 கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபாய்கிட்ட இப்போ. ஆனால் அந்த 1965 25 லட்சங்கிறது பெரிய அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் குஜராத்தில் கட்சியில் இது எங்கள் பகுதின்னு பாகிஸ்தான் ஆக்குபை பண்ணுறாங்க, பிரச்சனையாகுது. அப்போ 2 பக்கம் வண்டியில் தாக்குதல் அதிகமாகுது. அது காஷ்மீர் வரலும் பரவுது. பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஒரு முழு அளவுனா போராக மாறுது.